இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஜாப் டிப்ஸ். ஜாப் சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி 3 வீடியோ பார்த்திருக்கோம். நம்பர் 1 ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், நம்பர் 2 ஜாப் சர்ச், நம்பர் 3 இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன். இப்போ நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஜாப் சர்ச் பண்ணிட்டோம், இன்டர்வியூ வந்துருச்சு, இன்டர்வியூ பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், நம்ம ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஜாப்ல என்ன மாதிரி எல்லாம் டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் ஜாபை எப்படி ஹாப்பியா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆஸ் யூஸ்வல் ஜாப் டிப்ஸ்ல ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட ஜாப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நம்மளோட லைஃப், ஒர்க் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். I will go one by one. First point, focus on the positive. Focus on the positive is a ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த வேலைக்கு போனாலும் ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், எந்த வேலைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ். எங்க பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். எது ப்ரொடக்டிவிட்டியோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். தென் ஒன்லி இம்மீடியட்லி யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட். இம்மீடியட்லி யுவர் டேலண்ட் வில் பி ரெக்கக்னைஸ்ட். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வேலைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அங்கே பாசிட்டிவ் திங்ஸ் என்ன இருக்கு, பாசிட்டிவா என்ன பண்ணலாம் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட், அப்டேட், அப் டு டேட், விச் இஸ் ரிசர்ச். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேர் அந்த வேலையில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரீசன், அவங்களோட ஜாப்ல, அவங்களோட ஃபீல்டில் அவங்களால அப்டேட்டடா இருக்க முடியாத காரணத்தினால மட்டும்தான். ஸோ பி அப்டேட்டட், டூ ரிசர்ச் இன் யுவர் இண்டஸ்ட்ரி, இன் யுவர் ஃபீல்ட், இன் யுவர் பிளாட்ஃபார்ம். டூ ரிசர்ச் அண்ட் பி அப் டு டேட். நேத்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில, நேத்து என்ன புதுசா இன்னோவேட் ஆயிருக்கு, என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ மஸ்ட் கெட் இட், யூ மஸ்ட் நோ இட். ஸோ அப்டேட்டடா இருக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் ஜாப். ஸோ பி அப் டு டேட் and do research always about your industry. So second point is update and up to date, which is nothing but research. So do research always. Learning is an endless process. So do research. Okay. மூணாவதா நம்ம பார்க்க போறது eat and leave on time. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் வேலை சரியா சாப்பிட முடியல, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், சரியா சாப்பிட முடியல, அப்புறம் டைமுக்கு போக முடியல, சாயங்காலம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நான் ஒர்க் பண்றேன், இருந்தாலும் எனக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருக்கிறாங்க, நிறைய கேண்டிடேட்ஸும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு சின்ன சொல்யூஷன், சிம்பிளா ஈட் அண்ட் லீவ் ஆன் டைம். சரியான நேரத்துக்கு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யுவர் மைண்ட் வில் ஒர்க் ஃப்ரீலி. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈட் ஆன் டைம், இது ரொம்ப முக்கியம். லீவ் ஆன் டைம். ஒரு டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமுக்கு நான் கிளம்பணும் அப்படின்னா அந்த டைம்குள்ள யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் டாஸ்க், கம்ப்ளீட் யுவர் ஜாப். வெதர் இட் இஸ் அ ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், வாட் எவர் இட் இஸ், பட் லீவ் ஆன் டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு maintain a work-life balance. So
நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஜாப் நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா உங்கள் லைஃப்பில் ஈட் அண்ட் லீவ் ஆன் டைம் ஃப்ரம் ஒர்க் ப்ரெமிசஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் இந்த லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது, டின்னரை ஸ்கிப் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஈட் ஆன் டைம் அண்ட் லீவ் ஆன் டைம். ஒர்க் பிளேஸ்லேருந்து என்ன ஆஃபீஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டைம்லேருந்து டேக் அ 15 minutes or 30 minutes grace period. ப்ளீஸ் லீவ் ஆன் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெவலப் அண்ட் இண்டிபெண்ட் சப்போர்ட் சிஸ்டம். எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலும், எந்த ஒரு கம்பெனி, எந்த ஃபேக்ட்ரி, எங்கே போனீங்கனாலும் ஒரு ஆர்கனைசேஷனில் இண்டிபெண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி டெவலப் ஆகி இருக்கலாம், இல்லை நீங்கள் கூட டெவலப் பண்ணலாம். ஸோ டெவலப் ஆகலை அப்படின்னா யூ கேன் டெவலப் இட். ஆல்ரெடி டெவலப் ஆகி இருக்குன்னா யூ கேன் சப்போர்ட் இட் டு ஷார்பன் த கார்னர்ஸ். ஸோ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பர்சன் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஆட்டோமேட்டட். இந்த இடத்துல இன்னார் இருந்தால் தான் இந்த வேலை நடக்குங்கிறது இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த வேலை கண்டிப்பாக நடக்கணும். ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதை செட் பண்ணணும். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் என்ன மாதிரி டெவலப் பண்ணுறீங்க, ஸோ இண்டிபெண்ட்டாக உங்கள் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் உங்கள் கம்பெனிக்கு கொடுக்குறீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் டெவலப்பிங் அண்ட் இண்டிபெண்ட் சப்போர்ட் சிஸ்டம். இது 4th பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ 5th பாயிண்ட் பார்க்கலாம். 5th பாயிண்ட், do not try to change co-workers. Try to change the system instead. இது 4th பாயிண்டோட கொஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகிட்டா கல்ச்சுரலி ஒர்க்கர்ஸும் அதுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கோவொர்க்கர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப டீம் எஃபர்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போய் முடிஞ்சிடும். ட்ரை டு சேஞ்ச் த சிஸ்டம் அது ரொம்ப முக்கியம். அதோட ப்ராசஸ், ப்ரொசீஜர், எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செட் பண்ணுங்க, இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 5th பாயிண்ட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் இந்த காலத்தில் இப்போது கோவிடுக்கு அப்புறம், COVID-19க்கு அப்புறம் இட் பிகம் வெரி டஃப். ஒரு ஜாப் கிடைக்கிறதோ இல்லை இருக்கிற ஜாப்லேயே சஸ்டெயின் பண்ணி இருக்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த 5 பாயிண்ட்டும் என்ன யாரெல்லாம் இதில் எஃபெக்டிவாக அவுட்கம் கொண்டு வராங்களோ தே ஆர் ரெடி டு டூ த சர்வைவல் அமாங் த ஃபிட்டஸ்ட் பீப்புள். ஆர் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறீங்களோ, எவ்வளோ உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாபில் சஸ்டைனபிளாக இருக்கலாம். ஜாப் செக்யூரிட்டி இஸ் கேரண்டீட். ஸோ ஃபிட்டாக இருக்கணும். ஜாபில் ஃபிட்டாக இருக்கணும்னா அப் டு டேட்டாக இருக்கணும். ஜாபில் ஃபிட்டாக இருக்கணும்னா இண்டிபெண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும். ஜாபில் ஃபிட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். பாசிட்டிவ் திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் திஸ் பாயிண்ட், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 7th பாயிண்ட், டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். இது ஒரு காமனான வேர்டு கிடையாது.
இது நிறைய பேர்த்துக்கு பழக்கமில்லாத வேர்டாக கூட இருக்கலாம். பட் ஒரு கலோக்கியலாக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் சொல்கிறது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா, டைரக்டருக்கு எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அதை அப்படியே பிக்சரில் கொண்டு வர்றது. சில பேர் இருப்பாங்க, என்னதான் டைரக்டர் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அவுட்கம் இருக்கும், அதுக்குள்ளே மட்டுமே சுற்றி சுற்றி வருவாங்க. டைரக்டருக்கு என்ன வேணுமோ என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ ஜாப் டிப்ஸில் முக்கியமான பாயிண்ட், 7வது பாயிண்ட், டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், விச் இஸ் நத்திங் பட் உங்களோட பாஸ், உங்களோட இம்மீடியேட் மேனேஜர் இல்லை உங்களோட லைன் மேனேஜர், அவங்களுக்கு என்ன அவுட்கம் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இட் இஸ் நாட் லைக் தட் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பேசணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களோட அவுட்கம் செட் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட இம்மீடியேட் மேனேஜர் ஆர் லைன் மேனேஜர் ஆர் யுவர் பாஸ், இன் அதர் வேர்ட்ஸ், ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன அவுட்கம் எக்ஸ்பெக்டடோ உங்கள் மேலே அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ பி அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், ஸோ தென் யுவர் ஜாப் வில் பி சஸ்டைனபிள். ஸோ திஸ் இஸ் 7th பாயிண்ட். அண்ட் 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டீம் பிளேயர் அண்ட் சூப்பர் யூசர். பி அ டீம் பிளேயர், ஆல்வேஸ் பி அ டீம் பிளேயர். பிகாஸ் எந்த ஒரு செக்டர்லையும் இப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் ஒர்க் இஸ் பிகம் டீம் ஒர்க், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு 20 to 25 years பேக் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் இண்டிவிஜுவல். இப்போ அப்படி கிடையாதுங்க. இண்டிவிஜுவலாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எந்த ஸ்கோப்பும் இப்போ கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி வெரி கிளியர். டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் டீம் பிளேயராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசர். இப்போ இந்த டீம் பிளேயர் சூப்பர் யூசர், சார் நான் சூப்பர் யூசராக இருக்கணும்னா இண்டிவிஜுவலி ஸ்கில்டாக இருக்கணும், இண்டிவிஜுவலி ரெகக்னைஸ்டாக இருக்கணும். அப்புறம் டீம் பிளேயரும் சொல்கிறீங்க, சூப்பர் யூசரும் சொல்கிறீங்க, எப்படி இருக்கிறது அப்படின்னு என்கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் சிம்பிள். டீம் பிளேயராக இருக்கணும். அட் தி சேம் டைம் அவர் டேலண்ட்ஸ் ஷுட் பி ரெக்கக்னைஸ்ட், அவர் டேலண்ட்ஸ் ஷுட் பி ஆன் டைம். அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவுட்கம் பேஸ்டாக உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கணும். ஸோ தென் யூ வில் பிகம் சூப்பர் யூசர் அமாங் யுவர் டீம் மெம்பர்ஸ். ஸோ சூப்பர் யூசராக இருக்கிறது முக்கியம், அட் தி சேம் டைம் டீம் பிளேயராக இருக்கிறதும் முக்கியம். தென் ஒன்லி யூ கேன் பிகம் eligible candidate for the next level of promotion or whatever. So 8th point is be a team player and super user. And 9th point, last but one point, be organized and move around. So be organizedங்கிறது ரொம்ப காமனான வார்த்தை, ஆனால் அதில் நிறைய சின்ன சின்ன அர்த்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பி ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட டேபிளில் ஸ்டார்ட் பண்ணி, உங்களோட ஒர்க்கோட ஷெட்யூலில் ஸ்டார்ட் பண்ணி, உங்களோட ட்ரெஸ் கோடில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே இருக்குங்க. ஸோ பி ஆர்கனைஸ்ட். கிளம்ஸியாக ஒரு ஒர்க்கை பண்ணாதீங்க, கிளம்ஸியாக ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணாதீங்க, கிளம்ஸியாக உங்கள் ஒர்க் பிளேஸை வச்சுக்காதீங்க. ஸோ பி ஆர்கனைஸ்ட், பி அட்டென்டிவ். ஸோ இந்த பி ஆர்கனைஸ்டில் நிறைய மீனிங் இருக்கு, அது ரொம்ப முக்கியம் ஜாப் சஸ்டைனபிலிட்டிக்கு. தென் மூவ் அரவுண்ட். மூவ் அரவுண்டுங்கிறது இப்போ சில பேருக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கும், ஆஃபீஸ்க்குள்ளேயே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதே சீட்லேயே உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours எந்திரிக்காமையே கூட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டூ நாட் டூ தேட். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ப்ளீஸ் கோ அரவுண்ட் த பீப்புள், கோ அரவுண்ட் த பிளேஸ். அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன கஷ்டம் இருக்குன்னு கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களோட வேலையை அவங்களோட கஷ்டத்துக்கு மேட்ச் பண்ணி ரெண்டுக்கும் எப்படி கொரிலேட் பண்ணி சொல்யூஷனை கொண்டு வரலான்னு யோசிங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிள். மூவ் அரவுண்ட் அப்படிங்கிறது அரட்டை அடிங்க, பேசுங்க,
இட் இஸ் நாட் லைக் ஸ்மைலியை ஷேர் பண்ணுறது இல்லை. மூவ் அரவுண்ட் த பீப்புள், மூவ் அரவுண்ட் த ஒர்க் பிளேஸ், அதுதான் மூவ் அரவுண்டுங்கிறது. ஸோ 9th பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பி ஆர்கனைஸ்ட் அண்ட் மூவ் அரவுண்ட். த லாஸ்ட் பாயிண்ட் வந்து LH மெத்தட், which is nothing but LHனா லாயல்ட்டி அண்ட் ஹானஸ்டி. எந்த ஒரு எம்ப்ளாயருக்கும் அவங்களோட எம்ப்ளாயி கிட்ட இருந்து த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவுட்கம், எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து என்ன இருக்கும்னா லாயல்ட்டி அண்ட் ஹானஸ்டி. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இது ரெண்டையும் மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களோட growthக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாயலாக இருங்க கம்பெனிக்கு, ஹானஸ்டாக இருங்க கம்பெனிக்கு. ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லாயல்ட்டி அண்ட் ஹானஸ்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாப் டிப்ஸில் 10 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். 10 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஜாப் சஸ்டைனபிலிட்டியை வளர்த்துக்கோங்க, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டுங்கிறத வளர்த்துக்கோங்க. உங்களோட ஜாபில் நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பிங்கோ பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.